ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானுடைய பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சுவாமி நமக்கு அவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்க மார்க்கங்கள் பல. அதில் மிகவும் உயர்வானது அன்பு. அன்பின் மூலமாக இறைவனை மிக எளிதில் அடையலாம். எங்கே அன்பு இருக்கோ அங்கே சுவாமி நம்மளை தேடி வந்துடுறார். ஒரு முறை நான் மஸ்கட்டில் இருக்கப்ப ஒரு பணி நிமித்தம் இங்கேருந்து நான் ரிசைன் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரி டயத்தில் அங்கே போனப்போ எனக்கு எல்லாமே ஒரு புது வகையான ஒரு சூழல். லாங்குவேஜ் புதுசு, ஃபுட்டு புதுசு, ஒர்க் நேச்சர் புதுசு. இப்படி இருக்கப்ப எனக்கு ரொம்ப ஹோம்சிக் வேறு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பகவான்கிட்ட நான் ப்ரே பண்ணேன். சுவாமி, நீங்கள் அப்ராட்லலாம் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த எனக்கு காட்டுங்க அப்படின்னு சுவாமிக்கிட்ட ப்ரே பண்ணேன். அப்போ அங்கே ஒரு கிருஷ்ணர் கோவில், அந்த கண்ட்ரியில் ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு நான் போயிருந்தேன். போன பர்பஸ் என்னென்னா, அந்த கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய யாராவது நபர்களில் சாய்ராம்னு பேசிக்க மாட்டாங்களா, அதை வச்சு நம்ம எங்கே சுவாமி ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் அன்னைக்கு டேயில் நான் அந்த கோவிலுக்கு போனேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு யாருமே கண்ணில் தென்படலை. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாய்ராம்னு பேசிக்கல. ஸோ அந்த கோயிலை விட்டு நான் கிளம்பி வரக்கூடிய டைமும் ஆச்சு. அப்படி வரத்துக்கு முன்னாடி அந்த கோவில் நோட்டீஸ் போர்டில் யாரோ ஒரு நபர் ஒரு நோட்டீஸை போட்டுட்டு போகிறாங்க. அந்த நோட்டீஸ் நான் டக்குன்னு பார்க்குறேன். அதில் சுவாமியுடைய ஃபேஸ் தெரியறது. ஸோ சுவாமியுடைய ரிலேட்டடான மெசேஜ் ஏதோ அவர் போட்டிருக்கார் அப்படின்னு டக்குன்னு அங்கே போய் அந்த நோட்டீஸை படித்து பார்க்குறேன். அது நான் இருந்தது அக்டோபர் மந்த்து. நவம்பர் மந்த்து சுவாமியுடைய பர்த்டே இன்விடேஷன் அது. ஸோ சுவாமி யார் மூலமாக நம்ம சுவாமியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப சுவாமியே அவரே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் காட்டுற மாதிரி அந்த நோட்டீஸ் இருந்தது. ஸோ படித்து பார்த்தா பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே நவம்பர் 23 அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து நேராக கிளம்பி அந்த டார்சைட்டுன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் டெம்பிளுக்கு நான் உடனே ஏகப்பட்ட சுவாமி டிவோட்டிஸ் எனக்கு சுவாமி காட்டி கொடுத்தார். ஆனால் என்னுடைய ப்ரேயர் என்னென்னா, நான் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் சாய் சென்டர் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர். அதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக தான் நான் அன்றைக்கி அங்கே போனேன். அப்போ நான் ஒரு டிவோட்டி அப்ரோச் பண்ணி பேசி நான் இருக்க இடத்த பற்றி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார், ஓ, உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் சாய் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கன்வீனர் கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கொடுத்தார். ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அவர் கொடுத்த அட்ரஸை நான் தேடி போகிறப்ப நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஆஃபீஸ்க்கு அடுத்த பில்டிங் சாய் சென்டர். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்பால் நம்ம பகவான்கிட்ட ப்ரே பண்ணுறப்ப கண்டிப்பாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறார். அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சுவாமி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். ஒரு முறை நான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போயிட்டுருக்கும்போது ஒரு மாணவன் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். என்னை பார்த்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்த சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னா, கும்பகோணத்தில் நடந்த ஒரு மகாமகம். அதில் நிறைய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நெரிசலில் ஒரு 8 வயசு குழந்தை ஒன்று தவறி அந்த குளத்தில் விழுந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த இந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கான், உடனே குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டு, அந்த குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லை. ஸோ உடனே அந்த முதலுதவிலாம் பண்ணி அந்த டாக்டர்ஸ் மெடிக்கல் டீம் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அந்த உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் டீமு அவனை ரொம்ப ஆச்சரியமாக எப்படி இந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னு கேட்கும்போது இந்த மாணவன் சொன்ன பதில் தான் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். நான் ஏற்கனவே காலேஜ் படிக்கும்போது சத்யசாய் நிறுவனத்து சார்பாக ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எய்ட் கற்றுக்கிட்டேன். அது மூலிமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் இப்போ பயன்படுத்தினேன். அது மூலிமா என்னை உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் சொல்லியிருக்கான். ஸோ அந்த மாணவன் பாராட்டியிருக்காங்க. கரெக்டர் மூலிமா அவங்களுக்கு அந்த பையனுக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சுவாமி நம்ம நிறுவனத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்னுடைய டீமையும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துறதுக்கு சுவாமிக்கு நான் எப்போவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம்.